ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணும், என்னென்ன செய்யலாம், மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. மறக்காமல் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற ராசிகளுடைய பலன்களை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் அதற்குண்டான நேம் பக்கத்தில் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் தேவையான ராசி பலன்களை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும். அவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் உங்களது உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்றீங்களோ, மேலும் மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் வாழ்றீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் முழுவதுமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார். அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுகிறது. மேலும் 4-7 கூடிய புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வந்திருப்பது மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு அதிகமான வளர்ச்சிகளை காணக்கூடிய, ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய, ஒரு அனைத்து விதமான நன்மைகளும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே. குறிப்பாக இன்றைய தினம் மாணவர்களுக்கு உற்சாகம் பெருகும். கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. உயர்கல்விக்காக நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா தேவையான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. உங்களுக்கு இன்னைக்கு தன லாபங்கள் நல்ல கணிசமாக பல்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதிகமான வருமானங்கள் காரணமாக இன்றைய தினம் உற்சாகமாக வியாபாரிகள் இருப்பீங்க. இப்பொழுது உங்களது இல்லத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கோ குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல செய்திகள் இந்த தினம் கிடைக்கும் என்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை இந்த தினம் ஏற்படுங்க. உங்களது குடும்பத்தில் புது வரவு ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மகிழ்ச்சியான சுப செய்திகள் இந்த தினம் கிடைக்கும். திருமண முயற்சிகள் இப்பொழுது சிறப்பாக கைகூடும் என்பதால் திருமணத்திற்காக நீங்கள் அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். எந்த காரணம் கொண்டும் திருமண முயற்சிகளை கைவிடாமல் மேற்கொண்டால் உங்களது இல்லத்திலேயே விரைவிலேயே சுபகாரிய முயற்சிகள் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில், தேதி குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல காலம் இப்போ அமைஞ்சிருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து உங்கள் வாசகதவை தட்டுங்க. அப்படி தட்டும்போதே நீங்கள் அதை பயன்படுத்திக்கணுங்க. அது உங்களது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம், தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், அலுவலக பணிகள், புதிய வேலை வாய்ப்பு என மாணவர்களுக்கு கல்வி என அனைத்து விதமான வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் பொழுதே வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சகோதரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு. பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள். பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும் நல்ல ஒரு அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இன்றைய தினம் தூங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் சில வேலைகளை செய்து தூக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் சேவிங்ஸ் செய்த பணம் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே சேவிங்ஸ் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்கிறதை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் வீட்டை நீங்கள் அழகுபடுத்துவதில் ரொம்ப நேரத்தை செலவிடுவீங்க. மேலும் குழந்தைகளையும் கொஞ்சம் கவனிக்கணுங்க. அதையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். குழந்தைகள் இல்லாத வீடு அவ்வளவு சிறப்பாக இருக்காது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வீட்டில் வந்து ஊக்கத்தையும் நல்ல உற்சாகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது உங்கள் குழந்தைகள் தான். அதை இன்றைய தினம் நீங்கள் உணர்வீங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் வாழ்வில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சிக்கல் வந்தாலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் கோபம் கொள்ளாமல் நிதானித்து பேசுவது, ஒன்றாக அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது நண்பர்களே. அல்லது அமைதியாக இருந்து விடுங்கள். இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஏதாவது செமினாரில் கலந்துக்கிறதுக்கு அல்லது சொற்பொழிகளில் கலந்துக்கிறக்கூடிய நல்ல ஒரு ஐடியாஸ் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் நண்பர்களே. உங்களுடைய புது ஐடியாஸை நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம். அதற்கான நல்ல தருணங்கள் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் நீங்கள் தனிமையில் வந்து
அப்படியே நைட்ல வந்து அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூங்காக்கு நீங்க காலார நடந்து போகணும்னு விரும்புவீங்க. அது உங்களுக்கு மன நிம்மதியை தருங்க. இன்றைய தினத்த பொறுத்தவரைக்கும் உங்க வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் காலையில் ஏற்பட்டாலும் மாலை நேரத்தில் அது சமாதானமாகிவிடும் என்பதால் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு அனைவரும் இணைந்திருக்கீங்களான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக 2 விதமான பெனிஃபிட் நீங்க பெற முடியும். முதலாவது, நமது பொதுவான ராசிபலன்கள் வீடியோவானது ஒரு ஜோதிட ரீதியாக வழிகாட்டலாக ஒரு நண்பனாக உங்களுக்கு உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட உதவிகரமாக அமையும் என்பதால் நீங்கள் உங்களது நாளை சிறப்பாக திட்டமிடுவதற்கு நமது வீடியோ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இரண்டாவது, தினசரி நமது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த 2 விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து தொழில் புரியும் வியாபாரிகளுக்கு நீங்கள் தொழில் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தேவையான பண உதவிகள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ கலர், உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது சகோதர சகோதரிகள் ரொம்ப ஆதரவு தருவாங்க. ஒரு உடன் பிறந்தவர்கள் ஊன்றுகோலாக இருந்து உங்களுக்கு உதவக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் மீது இருக்கக்கூடிய பழி பாவங்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கும். கெட்ட பேர் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தால் அதெல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் வம்பு வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு பெண்டிங்கா உங்களுக்கு எதிராக நிலுவையில் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு பக்கம் திரும்பி உங்களுக்கு சாதகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள் இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களே. எனவே கோர்ட் கேஸ் எதுவும் பெண்டிங்ல இருந்தால் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல நிலைமைகள் உங்களுக்கு காத்திருக்கு. உங்களது வீட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து அனைவரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் உங்களது குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல செயல்பாடுகள் இந்த தினம் நீங்க செய்வீங்க. இந்த தினம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் நண்பர்களே. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்குங்க. நீங்க விடாப்பிடியா இருப்பீங்க, அடமெண்டா இருப்பீங்க. எந்த ஒரு வேலையும் செய்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் விடாப்பிடியாக செயல்பட்டு நீங்கள் நினைச்சபடி நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்கு நண்பர்களே. சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்கள் இன்று தினம் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்கு. அலுவலக பணிகளில் இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுக்கான வாய்ப்புகள் இன்று தினம் உங்களுக்கு உருவாகும். இன்றைய தினம் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ் அப் பட்டன் அழுத்தி லைக் பட்டன் அழுத்துறதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போதான் நமது வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது, எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களது நண்பர்கள் மீனராசி இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க், மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக அவருடைய ராசி பலன்களை அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் கூட உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. உங்களது கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். மேலும் நமது சேனலோடு இணைந்திருப்பது ரொம்ப அவசியம். எனவே அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எப்போதும் இணைந்திருங்கள். மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.